மனதில் மிதந்தோடும் வெண்ணிறகாக ஒளி வீசும் பட்டின் எழிலாகும். அகம் மகிழ்வாகுமே, முகம் மலராகுமே, இமை மூடாமல் அசையாமல் காணுமே. குறுநகை பெருகுதே, வண்ணம் கட்டி போடுதே, அதிசயம் பலவகை நெஞ்சம் கொள்ளை போகுதே. 4 தலைமுறை கண்ட பாரம்பரிய பட்டு நிறுவனம் நாச்சியாஸ், விளக்குத்தூண், மதுரை. மங்களம் தந்துனானேனா மனசுக்குள்ளே கேட்குதா, பார்த்து பட்டு கோர்த்த காஞ்சிபுரத்து கவிதையா, நானும் நிமிதித்து இருந்ததை பார்க்க உனக்கும் நிற்குது ஆசையா. தேனி ஆனந்தம் சில்க்ஸின் சுபாலயா, சுபமும் லயமும் கலந்து நெய்த காஞ்சிப்பட்டு. மங்களம் தந்துனானேனா மனசுக்குள்ளே கேட்குதே. பெரியோர்களே, எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும், அரசியல் இயக்கமாக இருக்கட்டும் அல்லது சமூக இயக்கமாக இருக்கட்டும், அந்த இயக்கம் அந்த சமூகம் வெற்றி அடைவதற்கு 2 முக்கிய காரணிகள். ஒன்று சிறந்த தலைமை, இன்னொன்று தெளிவான பார்வை, கொள்கை. நமது சமூகத்திற்கு தற்போது சிறந்த தலைவர் திரு முத்தழகு அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய முப்பெரும் விழாவின் 2வது நிகழ்வாக இருக்கக்கூடிய மாநில ஆட்சி மன்ற குழு நிர்வாகிகள் பதவியேற்பு விழா. ஒரு மந்திரி சபை பதவி ஏற்பது மாதிரிதான், ஒரு முதலமைச்சர் பதவி ஏற்பது மாதிரிதான், ஒரு பிரதமர் பதவி ஏற்பது மாதிரிதான். அந்த காலத்தில் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. ஜவஹர்லால் நேரு அவர்கள் சுதந்திரம் பெற்ற பின்பு பிரதமராக பதவி ஏற்றார். தற்பொழுது திரு முத்தழகு அவர்கள் இந்த சமூகத்தினுடைய புதிய தலைவராக பதவியேற்க இருக்கின்றார். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தரும்படி நமது சேர்மன் நாச்சியார் மில்ஸ் திரு ஐயா ஏ பாலசுப்ரமணியம் அவர்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். முன்னே வகிக்க மேஜர் திரு பொன்னிச்சாமி தேர்தல் அதிகாரி, சி முத்தையா சுப்பலாபுரம், டி திருப்பதி அரசு வழக்கறிஞர், நீதியரசர் சிவபிரகாசம், முன்னாள் பொதுச் செயலாளர் திரு பா விநாயகமூர்த்தி அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். சிறந்த தலைமை கிடைத்திருக்கின்றது, நமக்கு சிறந்த தெளிந்த கொள்கை கிடைத்திருக்கின்றது. நமது சமூகம் அடுத்த கட்டத்தை நோக்கி புலிப்பாய்ச்சல் பாய இருக்கின்றது. இப்பொழுது இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து முன்னோடிகளுக்கும் ஐயா திரு ஏ பாலசுப்ரமணியம் அவர்கள் சான்றிதழ் வழங்கி கௌரவம் செய்வார்கள். முதலாவதாக சுந்தரபாண்டியம் என்ற குக்கிராமத்தில் எளிய பின்புலத்தில் பிறந்து தன்னுடைய உழைப்பாலும், ஐயா பெரியோர்களே, யாருனாலும் முதலாளி ஆயிடலாம், எல்லாரும் தலைவராக முடியாது. 2க்கு வித்தியாசம் இருக்கு. யாருனாலும் முதலாளி ஆயிடலாம், 10 பேருக்கு நம்ம சம்பளம் கொடுத்தா முதலாளி. ஆனா தலைவரா எல்லாரும் ஆக முடியாது. தலைவராக உருவாகுவதற்கு, உருப்பெறுவதற்கு தியாகம் செய்ய வேண்டும். தியாகம் செய்ய வேண்டும். யார் ஒருவர் தியாகம் செய்கின்றார்களோ அவர்கள் மட்டுமே தலைவராக மாற முடியும். அது அரசியல் இயக்கத்திற்கு பொருந்தும், சமூகத்திற்கு பொருந்தும். ஆகவே அந்த தியாகம் என்பது பொன்னையும் பொருளையும் அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும் என்பது அல்ல. பிறருக்காக ஒரு மணித்துளியை நாம் நினைத்தோமே ஆனால், செலவு செய்தோமே ஆனால் அதுதான் தியாகம். அந்த அடிப்படையில் இப்பொழுது மாநில தலைவராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய திரு முத்தழகு அவர்கள் தன்னுடைய நேரத்தையும் பொருளையும் இந்த சமூகத்திற்காக செலவு செய்தவர். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், மதுரை, சென்னை உள்ளிட்ட பல்வேறு சத்திரங்களை, பழனி உள்ளிட்ட சத்திரங்களை மாளிகையாக மாற்றிய திரு முத்தழகு அவர்கள் இன்று சாலியர் சமூகம் தமிழ்நாடு என்ற அமைப்பினுடைய தலைவராக பதவியேற்கின்றார்கள். அவருக்கு ஐயா பாலசுப்ரமணியம் அவர்கள் சான்றிதழ் வழங்கி பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்வார்கள்.
இப்பொழுது ஒரு சுந்தரபாண்டியத்துக்காரன் என்ற முறையில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்கள் ஊரை சேர்ந்த முன்னோடிகள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஐயா முத்தலகு அவர்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் பெற்றோரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். நன்றி ஐயா. அடுத்ததாக இப்பொழுது பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு சூரிய நாராயணன் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்க தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பொருளாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு செந்தில்ராஜ் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக இணை தலைவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் PSGS சண்முகநாதன் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. கைதட்டுவோம், எல்லாரும் கைதட்டுவோம். அடுத்ததாக சக்கம்பட்டி திரு சே ஆ பரமேஸ்வரன் அவர்கள் இணை செயலாளர் என்ற உயர்ந்த பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. சே பரமேஸ்வரன் அவர்களை கௌரவிக்கிறார்கள். அடுத்ததாக ஆசிரியர், ஓய்வே இல்லாத ஆசிரியர் திரு மன்னன், அவர் ராஜா, என்னுடைய பள்ளிக்கூட ஆசிரியர் திரு மன்னன் அமைப்பு செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவம் செய்யப்படுகிறது. அடுத்ததாக துணைத் தலைவர்கள். திரு SMP மாரிமுத்து சுப்புலாபுரம் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவம் செய்யப்படுகிறது. அவர் சார்பாக இப்பொழுது சுப்புலாபுரம் இணை தலைவர் திரு வெங்கடேசன் அவர்கள் சான்றிதழ் பெற்றுக்கொண்டு கௌரவத்தை பெறுகின்றார்கள். ஐயா துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய போரூர் P குருசாமி சென்னை அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவம் செய்யப்படுகிறது. அடுத்ததாக சங்கரபாண்டியபுரம் K குருசாமி அவர்கள் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கு இப்பொழுது சான்றிதழ் வழங்கப்படுகிறது. டாக்டர் சுவாமிநாதன் ஆசியுடன் இப்பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றேன். சூப்பர் சூப்பர். சார் சார் எல்லாம். அடுத்ததாக தவமணி குரு சக்கரவர்த்தி அவர்கள் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கு இன்று சான்றிதழ் வழங்கப்படுகிறது. தவமணி அவர்கள் துணைத் தலைவர். அடுத்ததாக என்னுடைய ஆசிரியர் ராமச்சந்திரபுரம் திரு A குருஜேவ் அவர்கள் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கு இப்பொழுது சான்றிதழ் வழங்கி கௌரவம் செய்யப்படுகிறது. ஐயா ராஜேந்திரமணி அவர்களை சான்றிதழ் வழங்கி கௌரவம் செய்யும்படி அன்போடு வேண்டுகிறோம். ஆசிரியர் குருஜேவ் அவர்கள் துணைத் தலைவர். யார் யார் என்னென்ன பொறுப்புன்றதை மனசுல பதிய வச்சுக்கணும். துணைத் தலைவர் தமிழ்நாடு சாணியர் மகாசன சங்கம். குருஜேவ் அவர்கள் ராமச்சந்திரபுரம் பள்ளிக்கூடத்து வாத்தியார்கள் நிறைய பேர் மெடல் வாங்கி போறாங்க. அடுத்ததாக துணை செயலாளர்கள் திரு சிவசெல்வன் மதுரை அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவம் செய்ய முதலாளி ராஜேந்திரமணி அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். இப்பொழுது சான்றிதழ் பெறுபவர் திரு சிவசெல்வன் மதுரை துணை செயலாளர். நோட் பண்ணிக்கணும். மதுரை கிளை தலைவர் சிவசெல்வன். அடுத்ததாக மாகாளி ஸ்ரீவில்லிபுத்தூர் A சுப்பிரமணியம் சகோதரர் A சுப்பிரமணியம் அவர்கள் துணை செயலாளர் தமிழ்நாடு சாணியர் மகாசன சங்கம். அவர்களுக்கு இப்பொழுது சான்றிதழ் வழங்கி கௌரவம் செய்யப்படுகிறது. மாகாளி A சுப்பிரமணியம் துணை செயலாளர். நம்ம ஊர்ல போகும்போது கூட சொல்லணும்.
அடுத்ததாக திருமுருகன் அவர்கள். ஐயா, எல்லாருக்கும் ஒரு செய்தியை சொல்றேன். இந்த விழா இத்துணை சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த இன்விடேஷன் ப்ரிப்பேர் பண்ணது, இந்த போஸ்டர் எல்லாத்துக்கும் தலைவருடைய சிந்தனையை செயல் வடிவம் கொடுத்தவர் திருமுருகன் அவர்கள். கடந்த ஒரு மாதமாக தலைவரோடு இணைந்து இந்த பணியை, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து முடித்திருக்கின்றார். தலைவர் புத்தகம் சார்ந்த வேலை பார்த்தது அவ்வளவு ஈஸி கிடையாது. 100 தடவை சரி பார்க்கிறார் ஒவ்வொரு விஷயத்தையும். தலைவர் அவர்கள் மிகவும் சிறப்பு. அடுத்ததாக ராஜபாளையம் எம் சிவலிங்கம் அவர்கள் துணை செயலாளர் சான்றிதழ் பெற இருக்கின்றார். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு வரவேற்கிறோம். கைதட்டுங்க, எல்லாம் கைதட்டுங்க. உள்ளூர்காரர் ராஜபாளையம் உள்ளூர்காரர். அடுத்ததாக மதிப்பிற்குரிய அண்ணன் ஆ பழனிசாமி சென்னை அவர்கள் துணை செயலாளராக பதவி ஏற்கின்றார்கள். பழனிசாமி அவர்கள். அடுத்ததாக துணை செயலாளர் திரு எஸ் சுப்பிரமணியன் ஸ்ரீவில்லிபுத்தூர். அடுத்ததாக பெரியோர்களே, புதிய மாநில ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களாக திரு முத்துவேந்தன் மதுரை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு வேண்டுகிறோம். அடுத்ததாக மதுரை திரு டி பன்னீர்செல்வம் அவர்களை மேடைக்கு வருமாறு வேண்டுகிறோம். டி பன்னீர்செல்வம் மதுரை. அடுத்ததாக கணேசன் வக்கீல் ஸ்ரீவில்லிபுத்தூர் நிர்வாக குழு உறுப்பினர். அடுத்ததாக போகு சமுத்திரராஜ் ஸ்ரீவில்லிபுத்தூர் நிர்வாக குழு உறுப்பினர். யோகா மாஸ்டர் சிலம்பம் மாஸ்டர் சமூக செயற்பாட்டாளர் திரு சமுத்திரராஜ். சக்கப்பட்டி என் இளந்திரையன் நிர்வாக குழு உறுப்பினர். அடுத்ததாக சக்கப்பட்டி கே ஜெயபால் நிர்வாக குழு உறுப்பினர். இளந்தரையன் ஐயா இளந்தரையன் அவர்கள். ஐயா கே ஜெயபால் அவர்கள். அடுத்ததாக பா வெங்கடேசன் டி சுப்புலாபுரம். ஐயா வந்துட்டாங்களா? ஐயா. மதிப்பிற்குரிய சுந்தரபாண்டியம் மண்ணின் மைந்தர் தேனி ஆனந்தம் டெக்ஸ் உரிமையாளர் ஐயா எஸ்.பி. நடராஜன் அவர்களை சான்றிதழ் வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். எஸ்.டி. நடராஜன் அவர்கள் சான்றிதழ் வழங்கி வாழ்த்து தெரிவிப்பார்கள். திரு பா வெங்கடேசன் சுப்புலாபுரம் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக டி சுப்புலாபுரம் பாண்டி பூசாரி அவர்களை மேடைக்கு வருமாறு வேண்டுகிறோம். பாண்டி பூசாரி அவர்கள் சுப்புலாபுரம். பி இனிய பாரதி சங்கரபாண்டியபுரம். எப்படி வா? அடுத்ததாக சென்னையை சேர்ந்த பி அடைக்கலம் காத்த ஐயனார் நிர்வாக குழு உறுப்பினர் மேடைக்கு வருமாறு அன்போடு வேண்டுகிறோம். அடைக்கலம் காத்த ஐயனார். அடுத்ததாக எம் வைகுண்டமூர்த்தி சென்னை. அடுத்ததாக எம்
வி ராமணேஸ்வரன் திருப்பூர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அடுத்ததாக எம்பி ராமசாமி அவர்கள், திரு எம் வைகுண்டமூர்த்தி சென்னை, ராமச்சந்திரபுரம் கிளை தலைவர் அவர்கள் இப்பொழுது வைகுண்டமூர்த்திக்கு பதிலாக சான்றிதழ் பெற்றுக் கொள்வார்கள். அடுத்ததாக எம் கருப்பசாமி சம்சியாபுரம் அவர்களை மேடைக்கு வந்து சான்றிதழ் பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறோம். இப்பொழுது ராமநாதபுரம் ஆனந்தம் டெக்ஸ் உரிமையாளர் சகோதரர் வடிவேலன் அவர்களை சான்றிதழ் வழங்கி கௌரவிக்க அன்போடு வேண்டுகிறோம். அடுத்ததாக என்னுடைய சகோதரர் சுந்தரபாண்டியம் சா முருகன் அவர்கள், அடுத்ததாக சோ சுந்தரமகாலிங்கம் சுந்தரபாண்டியம், அடுத்ததாக பா பழனிசாமி சுந்தரபாண்டியம், நம்முடைய தலைவருக்கு நல்லதாக இருந்து தலைவரிட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு செயல்படுத்தக்கூடிய சகோதரர் திரு பா பழனிசாமி அவர்கள், திரு ஐயா வடிவேலன் அவர்கள் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அடுத்து மணல்மேடு எஸ் சுப்பிரமணியன் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ஏ சந்திரசேகரன் ராஜபாளையம் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவம் செய்யப்படுகிறது. அடுத்தாற் போன்று கு அழகுமுத்து புனல்வேலி அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அழகுமுத்து புனல்வேலி. அன்பு செல்வன் முத்துசாமியாபுரம், கைதட்டுங்க எல்லாரும், கைதட்டுங்க. அன்பு செல்வன் முத்துசாமியாபுரம். அடுத்ததாக எம் பாண்டியராஜ் ஆவாரம்பட்டி, எம் பாண்டியராஜ் ஆவாரம்பட்டி. இங்க போட்டா ஐயா, ஒரு போட்டா ஐயா. அருப்புக்கோட்டை எஸ்எஸ்கே கணேசன் அவர்களை சான்றிதழ் வழங்க அன்போடு அழைக்கிறோம். சார் வந்து நமக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். அவற்றிலிருந்து கணேசன் சார்ந்திருந்து கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கின்றது. கோபுரம் மார்க் சேலை அருப்புக்கோட்டை எஸ்எஸ்கே அப்படின்னாலே முதல் எம்எல்ஏ அப்படின்ற ஞாபகம் தான் வருது. அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். யாரு? சோமதந்திரம் திரு ஜோதி ராமலிங்கம் நெசவாளர் காலனி அருப்புக்கோட்டை. அடுத்ததாக சுந்தரபாண்டியம் திரு கா பிள்ளையார் சுந்தரபாண்டியம் அவர்கள் நிர்வாக குழு உறுப்பினர். அடுத்ததாக என்னுடைய அருமை மச்சான் ஸ்ரீ சக்தி பைப்ஸ் எம் தனசேகரன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு வேண்டுகிறோம். திரு தனசேகரன் அவர்கள் நிறைய சமூக பணி செய்கிறவர், அவருக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சக்தி பைப்ஸ்
இறுதியாக திரு ஆறுமுகசாமி ராஜபாளையம் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவம் செய்யப்படுகிறது. இந்த முப்பெரும் விழாவினுடைய இரண்டாவது நிகழ்வு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. ராஜபாளையத்தை சேர்ந்தவர்கள் மேடைக்கு வந்து தேசி மாடசாமி சாரோடு சேர்ந்து கௌரவிக்கிறோம். போட்டோ எடுங்க, கரெக்டா போட்டோ எடுங்க. இல்ல எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் வரிசையா ரெண்டு பேரும் சூப்பர் சூப்பர். அடுத்து செயலாளர் திரு சூரிய நாராயணன் அவர்களுக்கு இப்பொழுது கிரீடம் அணிவிக்கப்படுகிறது. இந்த கிரீடம் அணிவிச்சதை வந்து தனியா போட்டோ எடுக்கணும், கொஞ்சம் அவசரப்படாம. அடுத்ததாக பொருளாளர் திரு செந்தில்ராஜ் அவர்களுக்கு கிரீடம் அணிவிக்கப்படுகிறது. ரொம்ப சிறப்பு. கைதட்டுங்க கைதட்டுங்க. முக்கியமான மும்மூர்த்திகளாக இருந்து நமது சமூகத்தை வழிநடத்த வேண்டும். எல்லாரும் ஓகே சார், ஓகே. அடுத்து இந்த கெட்டப் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இந்த கெட்டப்பை உடனே எடுத்துட வேண்டாம், கொஞ்ச நேரம் கொடுத்து இருக்கட்டும். தனித்தனியா போட்டோ எடுத்துக்கோங்க. நானும் போட்டோல நின்னுக்கிறேன். இப்பொழுது ராஜபாளையம் வாலிபர் சங்கத்திலிருந்து பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது. இப்பொழுது என்னுடைய குருநாதர் ஆசிரியர் ஜேசி மாடசாமி அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். ராஜபாளையம் துறைச்சாமிபுரம் திரு சாலிய சமூகத்தின் சார்பாக வாலிபர் சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். தலைவர் திரு ராமச்சந்திரன். அருமைக்கும் பெருமைக்கும் உரிய சாலிய சமுதாய பெருமக்களே, இந்த நாள் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள். நம்முடைய சாலிய சமுதாயம் ஒரு மிகச்சிறந்த தலைவரை இன்று பெற்றிருக்கின்றது. அவரோடு பணியாற்ற மிகச்சிறந்த பொறுப்பாளர்கள் பதவியேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். முத்தழகு அப்படிங்கிற பேரே வந்து அழகுதான். அவர் இந்த சாலிய சமுதாயத்திற்கு மேலும் அழகு சேர்த்துக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய ஏழூர் சத்திர கமிட்டியின் தலைவராகவும் சாலியர் மகாஜன சங்கம் தமிழ்நாடு இந்த மாநில பொறுப்பாளர்கள் பதவியேற்கும் விழாவில் அவரை மிகவும் இந்த நேரத்தில் பெருமையுடனும் கௌரவத்துடனும் அறிமுகம் செய்து நம்ம எல்லாம் அவருக்கு பின்னால் அணிவகுத்து நிற்க சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய சாலிய சமுதாயம் இதனால் பெருமை அடைகிறது. என்ன காரணம் என்றால், இயற்கலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க நம்முடைய சாலியர் மகாஜன சங்கத்தினுடைய அருமையான இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சாலியர் மகாஜன சங்கத்தின் வருமானத்தை பெருக்கும் புதிய வழிகளை நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்த காத்திருக்கிறார். அப்படி சேர்த்த செல்வங்களை யாவும் சரியான முறையில் காத்து நம்முடைய சமுதாயத்திற்கு சரியான முறையில் செலவழிக்க நம்முடைய முத்தழகு அவர்கள் இங்கு பதவியேற்றிருக்கிறார்கள். ஒரு தலைவராக இருப்பது எவ்வளவு கடினம் என்பது எல்லோருக்கும் தெரியும். நம்மை விட திறமையானவர்கள் எல்லாம் இங்கு முன்னால் அமர்ந்திருக்கின்றார்கள். மேடையில் இருப்பவர்கள் இன்று உங்களுக்கு முன்னால் வீற்றிருந்தாலும் உங்களுடைய செயல்களால் இந்த தமிழ்நாடு சாலியர் மகாஜன சங்கம் தலை நிமிரட்டும், வருங்காலத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பெறட்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்வினை எங்களுடைய ராஜபாளையம் தமிழ்நாடு சாலியர் மகாஜன சங்கத்தின் சார்பாகவும் துறைச்சாமிபுரம் திரு சார்பாகவும் வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
இப்பொழுது ஐயா சார்பை அணிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளலாம். ராஜபாளையம் தோப்புப்பிடித்தல் ஊர் உறவின் சார்பாக நம்முடைய தலைவருக்கு இந்த பொன்னாடை அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கின்றோம். அதே போன்று செயலாளர் அவர்களுக்கு சட்டப்பட்டி சாலியர் மகாஜன சங்கத்தின் சார்பாகவும் ஏழூர் சாலியர் சத்திர கமிட்டியின் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றோம். செயலாளர் பொருளாளர் ஐயா அவர்களுக்கும் எங்களது சக்கம்பட்டி சார்பாக பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றோம். தலைவரை பற்றி ஒரு 4 வரி கவிதை. தலைவர் தலைவர் நமது சமுதாய ஒட்டுமொத்த தலைவர். தலைவர் தன்னேறில்லா தலைவர், தன்னலமற்ற தலைவர், தேடி வந்த பதவிகளை ஏற்ற தலைவர், உன்னதமான தலைவர், ஊருக்கு உழைக்கும் தலைவர், சத்திர கமிட்டி தலைவர், தமிழ்நாடு சாலியர் மகாஜன சங்க தலைவர், பத்திரமான நம் சமுதாயத்தை இயக்கும் தலைவர், எதிர்த்து வரும் கருத்துக்களையும் தம் திறத்தால் மடக்கிவிடும் மகத்தான தலைவர், சமூகத்திற்கு புத்துயிர் கொடுத்து வளர்க்க வந்த தலைவர், சத்திரங்கள் அனைத்தையும் குறிப்பிட்டு சாதனை படைத்த தலைவர், எத்திரத்தாலும் நம் சமுதாயத்தை ஏற்றம் செய்வதென சபதமளித்த எம் தலைவர், அவரே புத்தாளது எனும் பெயர் கொண்ட ஒரே தலைவர். நன்றி, வணக்கம். ராஜபாளையம் கிளையின் சார்பாக மாநில தலைவர் முதல்வர் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்ட சூரியன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. பொருளாளராக தேர்வு செய்யப்பட்ட செந்தில் ராஜ் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. இணைத் தலைவராக அமைப்பு செயலாளர் ஐயா மன்னன் அவர்களுக்கு கௌரவம் செய்யப்படுகிறது. இணைத் தலைவர் பி.எஸ். சர்மான் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. இணைச் செயலாளர் சேட் பரமேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. துணை செயலாளர் நம்முடைய ஐயா சிவா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட ஐயா ஆரோக்கியசாமி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. ஆட்சி மன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட சந்திரகன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. கௌரவ ஆலோசகர் தேர்வு செய்யப்பட்ட ஐயா குருமாக்கி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. டி. சுப்புலாபுரம் மதுரை கிளை. அடுத்து டி. சுப்புலாபுரம். ஏலூர் சத்திர கமிட்டி சார்பாக கௌரவம் செய்யப்படுகிறது. ஊர் கமிட்டியின் சார்பாக மாமா திரு முடியாண்டி அவர்கள் தலைவருக்கு கௌரவம் செய்கிறார்கள். சுப்பிரமணியம் சார்பாக
இப்படி இன்னொரு 20 நிமிஷம் தான் நிகழ்ச்சி சிறப்பாக முடிஞ்சிடும். சுந்தரபாண்டியம் சார்பாக என்னுடைய அருமை மச்சான் திரு தனசேகரன் அவர்கள் இப்பொழுது தலைவர் அவர்களை கௌரவம் செய்கிறார்கள். மூன்றாவது நிகழ்ச்சி ஆரம்பிக்க இருக்கின்றது. சிறப்பு, மிகுந்த சிறப்பு, சீரோடும் சிறப்பு. இந்த நிகழ்ச்சியை ஆரம்பத்திலிருந்து தொகுத்து வழங்குகின்ற பேராசிரியர் சுப்பராஜ் அவர்களுக்கு நாச்சியார் குரூப் சேர்மன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். புதியதாக பொறுப்பேற்றுள்ள மாநில தலைவர் முத்தழகு அவர்களுக்கு சங்கரபாண்டியபுரம் கிளைக்கழகத்தின் சார்பாக சங்கரபாண்டியபுரத்தின் கௌரவ தலைவர் எங்கள் பாசமிகு அண்ணாச்சி பிரீமியர் குரூப் சேர்மன் ராஜேந்திரன் அவர்கள் இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். திருவள்ளிபுத்தூர் கை சார்பாக மாகாணி சுப்பிரமணியன் அவர்கள் கௌரவம் செய்கிறார்கள். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற சொற்றொடருக்கு ஏற்ப வாழ்ந்து நம் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கல்விமையல் வள்ளல் ஐயா கலசலிங்கம் அவர்களின் 102வது பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டு இந்த சாலியர் மகாஜன சங்க ஆட்சி மன்ற பொறுப்பேற்பு விழா மற்றும் வீட்டிற்கு ஒரு அரசு அலுவலர் உருவாக்கும் விழா இனிதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவின் நாயகன் நமது ஐயா தலைவர் முத்தழகு அவர்களுக்கும் அவருடன் பொறுப்பேற்றிருக்கின்ற நமது செயலாளர் மற்றும் பொருளாளர் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் நமது சமூகத்தின் ஒரே எம்எல்ஏவான எனது தந்தை SSK அவர்களின் சார்பாக மனமாற இவர்களை வாழ்த்தி இந்த சமூகம் மிக சிறந்த நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இவர்கள் நிச்சயமாக பணியாற்றுவார்கள் என்று நான் நம்புகிறேன். அதேபோல் நான் நேற்றே அவர்கள் முத்தழகிடம் ஒரு கருத்தை தெரிவித்தேன் தலைவரிடத்தில். ஐயா, ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்றால் அந்த சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் மாணவர்கள் கல்வியில் சிறக்க வேண்டும். அதற்காகத்தான் நமது ஐயா கலசலிங்கம் அவர்கள் பாடுபட்டார்கள். அதனால் நமது சமூகத்திற்கென்று இதுவரை மாணவர்கள் கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டம் எதுவும் இல்லை. ஆகவே நான் ஐயாவை கேட்டுக்கொள்கிறேன், நமது சாலியர் மகாஜன சங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன், நமது சாலியர் மகாஜன மாணவர்கள் கல்வி அறக்கட்டளை என்று ஒன்றை நிறுவ வேண்டும். அதற்கு ஆண்டிற்கு 1 லட்சம் ரூபாய் நாங்கள் வழங்குகிறோம் என்று இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டிற்கு 1 லட்சம் ரூபாய் ஏழை மாணவர்களின் படிப்பிற்காக. அருளாளர்களும் கொடையாளர்களும் புரவலர்களும் இருப்பதால் தான் இந்த சமூகம் அறச்சமூகமாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. மிக்க நன்றி சார். மதிப்பிற்குரிய திரு இளங்கோ கருப்பசாமி ஸ்ரீவில்லிபுத்தூர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தலைவர் அவர்கள் கௌரவம் செய்வார்கள். இளங்கோ கருப்பசாமி ME அவர்கள் தலைமை பொறியாளர் நெடுஞ்சாலைத்துறை பணி நிறைவு மதுரை அவர்களுக்கு தலைவர் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்வார்கள். கருப்பசாமி BDO அவர்களை இத்தருணத்திலே நாம் நினைவு கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஐயா சின்னமனூர் காளிமுத்து அவர்களுக்கு இப்பொழுது கௌரவம் செய்யப்படுகிறது. ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐயா ஒரு சின்ன விஷயம் கொஞ்சம். ஐயா சுப்பிரமணியன் சாலியர் மலர் ஆசிரியர் அவர்களுக்கு தாசில்தார் ஆனந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது. அடுத்ததாக சென்னை திரு ஜோதிமணி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது. சென்னை ஜோதிமணி அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒவ்வொரு ஆண்டும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் அப்படின்ற SNS அகாடமியோட நிகழ்ச்சி
மிகவும் போற்றுதலுக்குரியது திரு ஜோதிமணி அவருடைய திரு சிவபெருமான் அவர்கள் வித்யாவியாச அகாடமி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. சிவபெருமான் அவர்கள் இப்பொழுது அடுத்த கட்டம் நிகழ்ச்சி சிறப்பாக தொகுத்து வழங்கிய எனது நண்பர் ப்ரொஃபசர் பிரின்சிபால் அவர்களுக்கு இந்த மரியாதை தமிழ்நாடு சாலை சங்க வாசகர் சங்க சென்னை கிளையின் சார்பாக தலைவர் முத்தழகு அவர்களுக்கு இந்த மரியாதை செய்யப்படுகிறது. செயலாளர் திரு சூரியநாராயணன் அவர்களுக்கு சென்னை கிளை சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. பொருளாளர் திரு செந்தில்ராஜ் அவர்களுக்கு சென்னை கிளை சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. இந்த முப்புறம் விழாவிற்கு வந்து சிறப்புரை ஆற்றிய அனைவருக்கும் தலைமை தாங்கியவர்களுக்கும் முன்னாள் பொதுச் செயலாளர் என்ற முறையில் எங்களது பொறுப்புகளை இந்த பொதுக்குழுவிற்கு சமர்ப்பிக்க இங்கே வந்திருக்கிறோம். அதை ஏற்றுக்கொண்டு இந்த பொதுக்குழு எங்களை விட சிறப்பாக செய்வார்கள் செயலாற்றுவார்கள் என்ற ஒரு இதோட அவர்கள் கொடுக்கிறோம். நன்றி. அமைப்பு செயலாளர் திரு மன்னன் அவர்களுக்கு சென்னை கிளை சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. மாங்கல்யம் தந்து நானேனா மனசுக்குள்ளே கேட்குதா பார்த்து பார்த்து பட்டு கோர்த்த காஞ்சிபுரத்து கவிதையா நானும் விமிதித்து அருந்ததி பார்க்க உனக்கும் இத்தனை ஆசையா தேனி ஆனந்தம் சில்க்ஸின் சுபாலயா சுபமும் லயமும் கலந்து நெய்த காஞ்சிப்பட்டு மாங்கல்யம் தந்து நானேனா மனசுக்குள்ளே கேட்குதே. கண் கொள்ளா அழகில் மிதந்தோடும் வெண்ணிறகாக ஒளி வீசும் பட்டின் எழிலாகும் அகம் மகிழ்வாகுமே முகம் மலராகுமே இமை மூடாமல் அசையாமல் காணுமே குறுநகை பெருகுதே வண்ணம் கட்டி போடுதே அதிசயம் பலவகை நெஞ்சம் கொள்ளை போகுதே. 4 தலைமுறை கண்ட பாரம்பரிய பட்டு நிறுவனம் நாச்சியாஸ் விளக்குத்தூண் மதுரை.